வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எங்கள் வீட்டில் சிகப்பரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து பொங்கல் வச்சுருக்கேன். கூட சாம்பார் வச்சுருக்கேன். சிவப்பரிசியை 3/4 டம்ளர் அரிசி கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு திருப்பி குக்கரில் போடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நான் மிளகு ஜீரகம் நெய் போட்டு கொஞ்சம் தாளித்து பொங்கல் மாதிரி பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. கூட காய்கறி முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். கூட முருங்கைக்கீரை சூப்புக்கு துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு குழந்தைங்களுக்கு நான் வடிகட்டி கொடுத்துருக்கேன். சில பேர் அப்படியும் சாப்பிட்றாங்க. டெய்லி சூப்பு முறையாகவும் கீரை இலை முறையாகவும் எப்படியாவது உடம்புக்கு சேர்த்துக்கோங்க, நல்லது. வாரத்துக்கு 3 முறையாவது சேர்த்துக்கோங்க. சூப் ஐட்டம் என்ன காய்கறினாலும் சூப்பு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஒரு இது கொஞ்சம் கொடுத்து அனுப்பி விடுங்க. அடுத்து கொழைய நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் அரிசியை காட்டிலும் மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க. சுகருக்கு ரொம்ப நல்லது. கூட நேற்று வச்ச மீன் குழம்பும் கொஞ்சம் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஆப்பமும் ஊற்றி கொடுத்தேன். இந்த மாதிரி நேற்று வச்சது குழம்பு நல்லாவும் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்